வணக்கம். இப்போது நாம் ரோம் நாகரிக உரையின் அடுத்த பகுதியான ரோமின் மன்னராட்சி காலம் பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். ரோமுலஸ் ரோம் நகரத்தை நிறுவிய பிறகு அந்த நகரம் உடனே ஒரு பெரிய பேரரசாக மாறிவிடவில்லை. ஆரம்பத்தில் அது ஒரு சிறிய குடியிருப்பாக மட்டுமே இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த குடியிருப்பு வளர்ந்து ஒரு ஒழுக்கமான அரசாக மாறியது. இந்த ஆரம்ப காலத்தை தான் வரலாற்று ரோமின் மன்னராட்சி காலம் என்று அழைக்கிறார்கள். இந்த காலம் கிமு 753ஆம் ஆண்டு ரோம் நிறுவப்பட்ட காலத்திலிருந்து கிமு 509ஆம் ஆண்டு வரை நீடித்ததாக பாரம்பரியமாக கூறப்படுகிறது. இந்த காலத்தில் ரோம் நகரத்தை 7 மன்னர்கள் ஆட்சி செய்ததாக ரோமன் வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. அந்த 7 மன்னர்களை பற்றி சிறு விளக்க உரையுடன் தெளிவாக பார்க்கலாம். இந்த 7 மன்னர்களின் கதைகள் வரலாறும் புராணமும் கலந்து உருவானவை. அதனால் சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், சில விஷயங்கள் கதையாக இருக்கலாம். ஆனால் அந்த கதைகள் ரோமன் சமூகம் எப்படி உருவாகியது என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. முதலாவது மன்னன் ரோமுலஸ். ரோம் நகரத்தை நிறுவியவர். இவரே ரோம் நகரத்தை நிறுவினார் என்பதால் அவர் மிகவும் முக்கியமாக முதலிடத்தில் இருக்கிறார். ரோமுலஸ் நகரத்தை நிறுவிய பிறகு முதலில் செய்த முக்கியமான விஷயம் ஒரு அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என அவர் நினைத்தார். அதேபோல் அந்த அரசியலமைப்பையும் அவர் உருவாக்கினார். ஒரு ஆலோசனை சபையை உருவாக்கினார். அந்த சபையை செனேட் என்று அழைத்தனர். இந்த செனேட் உறுப்பினர்கள் பெரும்பாலும் அந்த நகரத்தின் முக்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாகவே இருந்தனர். பின்னர் இந்த செனேட் ரோமன் அரசியலில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறியது. ரோமுலஸ் மற்றொரு முக்கியமான பிரச்சனை ஒன்றை அந்த காலத்தில் எதிர்கொண்டார். புதிய நகரத்தில் பெண்கள் மிகவும் குறைவாகவே இருந்தனர். அதனால் மக்கள் குடும்பங்களை உருவாக்க முடியவில்லை. இதை தீர்க்க ரோமுலஸ் ஒரு திருவிழாவை ஏற்பாடு செய்தார். அருகில் இருந்த சபைன் பழங்குடியினரை அந்த திருவிழாவிற்கு அழைத்தார். ஆனால் அந்த விழாவின் போது ரோமன் ஆண்கள் சபின் பெண்களை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். இந்த சம்பவம் சபின் பெண்களின் கடத்தல் என்று வரலாற்றில் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு ஆரம்பத்தில் ஒரு பெரிய போரை ஏற்படுத்தியது. ஆனால் இறுதியில் சபைன் பெண்களை அந்த போரை கலந்து 2 சமூகங்களையும் ஒன்றிணைத்தார்கள். இதன் மூலம் ரோம் நகரம் பல பழங்குடிகள் இணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்தது. ரோமுலஸின் மரணத்திற்கு பிறகு 2வது மன்னனாக நுமா போம்பிலியஸ் ஆட்சிக்கு வந்தார். ரோமுலஸ் ஒரு போராளி அரசராக இருந்தார். ஆனால் நுமா அமைதியான அரசராக மட்டுமே இருந்தார். அவர் போருக்கு பதிலாக மதத்தையும் சட்டத்தையும் வலுப்படுத்தினார். பல மத சடங்குகளையும் கோவில்களையும் அவர் அந்த காலகட்டத்தில் நிறுவினார். ரோமன் மத அமைப்பு பெரும்பாலும் அவரது காலத்தில் உருவானதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ரோமன் சமூகத்தில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் உருவானது என அந்த புராண கதைகள் கூறுகின்றன. 3வது மன்னன் துல்லஸ் ஹாஸ்டிலியஸ். அவர் ரோமுலஸை போலவே மிகவும் போர்முக அரசராக இருந்தார். அவரது காலத்தில் ரோம் தனது எல்லைகளை விரிவுபடுத்த தொடங்கியது. அருகில் இருந்த ஆல்பா லோங்கா என்ற நகரத்துடன் நடந்த போரில் ரோம் வெற்றி பெற்று, இந்த வெற்றியின் மூலம் அந்த நகரத்தின் மக்கள் ரோம் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். இதன் மூலம் ரோம் நகரத்தின் மக்கள் தொகையும் சக்தியும் மொத்தமாக அதிகரித்தது. அடுத்த மன்னன் ஆன்கஸ் மார்சியஸ். அவர் ரோமின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தார். அவர் டைபர் ஆற்றின் அருகில் ஓஸ்டியா என்ற துறைமுகத்தை நிறுவினார். இந்த துறைமுகம் பின்னர் ரோமின் முக்கியமான வர்த்தக மையமாக மாறியது. இதன் மூலம் ரோம் கடல் வர்த்தகத்தில் ஈடுபட தொடங்கியது. ஒரு எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால், ஒரு நகரத்திற்கு வணிகம் எவ்வளவு முக்கியது என்பதை இந்த மன்னர் நன்கு அறிந்தவராக இருந்திருக்க வேண்டும். 5வது மன்னன் டார்குயினியஸ் பிரிஸ்கஸ். அவர் எரிஸ்டஸ் என்ற இனத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவரது காலத்தில் ரோம் நகரத்தில் பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டன. நகரத்தின் வடிவமைப்பும் மேம்படுத்தப்பட்டது. சர்க்கஸ் மேக்சிமஸ் என்ற மிகப்பெரிய விளையாட்டு அரங்கமும் அவரது காலத்தில் தான் உருவானது. இது ரோமன் பொழுதுபோக்கு கலாச்சாரத்தின் ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது. 6வது மன்னனாக சர்வியஸ் துல்லியஸ். அவர் ரோம சமூக அமைப்பை முறையாக அமைத்தார். மக்கள் அவர்களின் செல்வத்தின் அடிப்படையில் பல வகுப்புகளாக பிரிக்கப்பட்டனர். இது ரோம அரசியல் அமைப்பில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியது.
ஏனெனில் இராணுவ சேவைகளும் அரசியல் உரிமைகளும் பெரும்பாலும் இந்த சமூக பிரிவுகளுடன் தொடர்புடையதாகவே மாறின. கடைசி மன்னன் டார்குயினியஸ் சூப்பர்பஸ். அவரது பெயரே பெருமைமிகு டார்க்வின் என்று அர்த்தம் தருகிறது. ஆனால் அவரது ஆட்சி மிகவும் கொடூரமானதாக இருந்தது என்று ரோமன் வரலாறு கூறுகிறது. அவர் செனட்டின் அதிகாரத்தை குறைத்து தனியாக ஆட்சி செய்தார். மக்களிடையே பயத்தையும் அடக்குமுறையையும் பயன்படுத்தினார். இறுதியில் அவருடைய குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு சம்பவம் ரோமின் வரலாற்றை முழுமையாக மாற்றியது. அவரது மகன் செக்ஸ்டஸ் டார்குயினியஸ் ஒரு உயர்ந்த குடும்ப பெண்ணான லுக்ரஷியா மீது அநியாயம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் ரோம் மக்களிடம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு லூசியஸ் ஜோனியஸ் புரூட்டஸ் என்ற தலைவர் மக்களை ஒன்றிணைத்து டார்குயினியஸ் சூப்பர்பஸை ரோம் நகரத்திலிருந்து வெளியேற்றினார். ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சி அதன் ஒழுக்கத்தை பொறுத்துதான் அமைகிறது. அதற்கு இதுவே சான்று. இந்த நிகழ்வு கிமு 509 ஆண்டு நடந்ததாக கூறப்படுகிறது. அதுவே ரோமின் மன்னராட்சி காலத்தின் முடிவாகவும் இருந்தது. அதன் பிறகு ரோம் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கியது. அந்த அமைப்பு தான் குடியரசு அல்லது ரோமன் ரிப்பப்ளிக் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் ரோம் ஒரு முக்கியமான மாற்றத்தை கண்டது. ஒரே மன்னன் ஆட்சி செய்யும் அரசில் இருந்து மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி செய்யும் அமைப்பாக மாறியது. இந்த மாற்றம் உலக அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நாம் அடுத்த காணொளியில் பார்க்க போகும் விஷயம் இன்னும் சிறிது முக்கியமானது. அதாவது ரோமன் ரிப்பப்ளிக், ரோமன் குடியரசு. இந்த காலத்தில்தான் ரோம் மெதுவாக ஒரு சிறிய நகரத்திலிருந்து முழு மத்திய தரைக்கடல் பகுதியை ஆட்சி செய்யும் சக்தியாக வளர ஆரம்பித்தது. அதை பற்றி, அதாவது ரோமன் குடியரசை பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாழ்க தமிழ். நன்றி.